ஓம் சிம்மத்வஜாய் வித்மகே சூலஹஸ்தாய் தீமகி தன்னோ மாரி பிரச்சோதயாது. காஸ்மோவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராபவ வருஷம் வைகாசி மாதம் 20ஆம் நாள். இன்று இரவு 8:23 வரை திருத்தியை திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ள நாள். இன்று முழுநாடும் பூராட நட்சத்திரம் உள்ளது. இன்று அதிகாலை 5:51 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க, பாசிட்டிவா இருப்பீங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் இருந்த சில பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்திலே முன்னேற்றத்தை தரும் நாள். வேலை தேடுபவர்கள் சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். மனசுல இருந்த சில கவலைகள் விலகும். மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் அக்கறை தேவை. பெண்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். ஆண்கள் உற்சாகமாக இருப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். ரிஷப ராசி அன்பர்களே, ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. சிலருக்கு வீண் அலைச்சல், டென்ஷன் இருக்கும். நண்பர்களால் சில விரய செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செலவு பண்றது நல்லது. கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாம பொது கடனுக்குள்ள மாட்டிக்காதீங்க. வாகனங்களால் சில செலவுகள் வந்து சேரும். வண்டி வாகனங்கள்ல போகும்பொழுது, டிரைவிங் பண்ணும்பொழுது ரொம்ப கவனமா டிரைவ் பண்ண வேண்டிய நாள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சொல்ற சில நல்ல விஷயங்களை கேட்கிறது நல்லது. ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்கள், அதே மாதிரி மெடிக்கல் ரெப்பாக ஃபார்மசிஸ்டா இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, செவ்வாய் பகவான் அனுகூலமா இருக்கிறார். அதனால சில விஷயங்களை யோசிக்காம தைரியமா இறங்கி பண்ணுவீங்க. எங்கதான் நமக்கு அந்த தைரியம் வந்தது அப்படின்னு சில நேரத்தில் யோசிப்பீங்க. நல்லதுதான். கடல் சார்ந்த தொழில் பண்றவங்க, விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆண்களுக்கு புது நட்புகள் கிடைக்கும். பெண்களுக்கு இருக்கிற நட்பை தக்க வைத்திரத்துக்கு போராட வேண்டியிருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கடகராசி என்பர்களே, வியாழ பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்துட்டார். சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல சில காரியங்கள்ல தடைகள் சிலது இருக்கலாம். அதனால எல்லா விஷயத்தையும் பக்காவா பிளான் பண்ணி பண்றது கொஞ்சம் நல்லது. புத்திசாலித்தனமா இருக்கிறது நல்லது. பண விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. பெண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்கள் மனசுல இருந்த பயம் விலகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்குள் கேது பகவான் இருக்கிறார். அஷ்டமத்து சனி நடக்குது. ஸோ அதனால ஆரோக்கிய விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பிள்ளைகள் நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு மனசுல சில நேரங்கள்ல இருக்கும். என்ன பண்றது? விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அக்கவுண்ட்ஸ், ஆடிட்டிங் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சொந்த ஊர்ல ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களிலே முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டமான வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். கன்னி ராசி அன்பர்களே, நல்ல செயல்களை செய்யக்கூடிய நாள்.
அதனால சில நல்ல விஷயங்கள் நடக்கும், வெற்றி தரும். கலைஞர்களுக்கு புகழ் பெருமை வந்து சேரும். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நாட்டுப்புற இசைக்கலைஞர்கள், தவில் நாதஸ்வர கலைஞர்கள், தமிழிசை கலைஞர்கள், பறை வாத்திய கலைஞர்கள், பறை இசை கலைஞர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வியாபாரத்துல எண்ணெய் கடை, அரிசி கடை வச்சிருக்கிறவங்க, சூப்பர் மார்க்கெட், மளிகை வியாபாரம், நாட்டு மருந்து கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு குலதெய்வ வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். துலாம் ராசி என்பர்களே, சனி பகவானால் இழுபறியா இருந்த சில விஷயங்கள் இப்ப நடக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில உயர்கல்வி வாய்ப்பு நல்லபடியாக கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸோ, பிடிச்ச காலேஜோ, யூனிவர்சிட்டியிலையோ அட்மிஷன் கிடைச்சு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. சகோதர வழியில் நன்மை உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சரஸ்வதி தேவி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி என்பர்களே, சுக்கிர பகவானால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. சொத்து விஷயங்களில் இருந்த பிரச்சனை குறையும். மறுமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல நியூஸ் வந்து சேரும். எனக்கா இப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சிருக்கார் அப்படின்னு சில பேர் சந்தோஷப்படுற அளவுக்கு இருக்கும். அதுக்கு உங்களுடைய தசா புத்தி நல்லா இருக்கணும். விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள். வியாபாரத்தை பொறுத்தவரையில் துணிக்கடை, ஜவுளி கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிசினஸ் செய்பவர்கள், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், பார்மசி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்குள் சந்திர பகவான் இருக்கின்றார். சில பேருக்கு டென்ஷன், அலைச்சல், மனக்குழப்பம் இருக்கும். ஆனா சூரியன் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறதுனால மனசுல ஒரு தைரியம் வரும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. டிரைவரா இருக்கிறவங்க டிரைவிங் பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும். எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், பெயிண்டர், டெய்லர் இவர்களெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிறத உங்களுக்கு நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதிர்ஷ்டமான வழிபாடு கால பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. மகர ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்கள்ல ரொம்ப கராரா இருக்காதீங்க. உங்களுக்கு அன்பு செலுத்துறவங்க, உங்க மேல உண்மையா இருக்கிறவங்க மேல நீங்களும் அதே மாதிரி இருக்கிறது நல்லது. காதல் இனிக்கும், உறவுகள் பலப்படும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். கும்ப ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். குறிப்பாக உத்தியோகத்தில் இருந்த சில நெருக்கடி குறையும். அதே மாதிரி இந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவார்கள். கொஞ்சம் பொறுமையா நிதானமா பண்றது நல்லது. கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப அவசரம் காட்டாதீங்க. ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிசினஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. அதிர்ஷ்டமான வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மீனராசி என்பர்களே, உற்சாகமான நாள். குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறார். சுபகாரியங்கள், கல்யாணம், வீடு குடிபுகுதல், கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி நிச்சயதார்த்தம் சம்பந்தமான விஷயங்களுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமான ஒரு காலமாக இருக்கும். சகோதர வழியில் நன்மை உண்டு. டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்கிறவங்க, டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரை குறிப்பாக இன்ஜினியரிங், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பால் வியாபாரம் செய்கிறவங்க, அதே மாதிரி லெதர் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். நன்றி, வணக்கம்.